எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் கூட்டு இந்த மாதிரி செய்யாம வித்தியாசமான ஒரு சூப்பரான சைடு செஞ்செல்லாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கேப்சிகம்லாம் வச்ச எக் பெப்பர் ஃப்ரை தாங்க. வேற லெவலா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டேஸ்ட் காரம் இல்லாம அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையா இருந்தது. பசங்கெல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ உங்க பசங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதுங்க. அப்புறம் வந்து மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சைடிஸ் தான் கேட்பாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு பேக்கெட் காளான் எடுத்துருக்கேங்க. இதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல வந்து மஷ்ரூமை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரோஸ்டட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்பூன் நெய் ஆர் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். அதே டைம் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், நான் மஷ்ரூம் எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக நெய்யில் நமக்கு ரோஸ்ட் ஆனோன்னே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 எக்கு போட்டு இப்போ பொரிக்க போகிறோம். நார்மலாக வந்து நம்ம முட்டை பொரியல் விதவிதமாக வந்து செஞ்சுருப்போம், வெரைட்டியாக. ஆனால் இந்த மஷ்ரூம் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் வந்து கேப்சிகம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 3 முட்டையை போட்டு நான் வந்து பெரட்ட போகிறேன். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்டானதுனால இந்த எக்கோட வந்து ரொம்பவே மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆயிரும். இப்போ அப்படியே வந்து முட்டையோட நம்ம வந்து மஷ்ரூம் காளானை வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பெரிய காளான் பீசஸை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன். ஸோ எப்பவும் ஒரே மாதிரி வந்து மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் ஃப்ரை இதெல்லாம் வச்சுருந்தேன். சரி, முட்டை வச்சு இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பராக வந்து காரம் இல்லாமல் ஒரு பொரியல் செய்யலான்னு சொல்லி செஞ்சேன். அவ்வளவும் காலி ஆயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ பெப்பர் பொடி நிறையவே சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து இதில் வந்து நம்ம வந்து பொரியல் மாதிரி முட்டை பொரியலுக்கு மாதிரி நம்ம பெரட்டிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் போட போகிறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ காரம் வந்து நம்ம கேப்சிகம் வந்து போட்டிருக்கிறதுனால காரம் வந்து இருக்கவே இருக்காது. அதனால பெப்பர் பொடி மட்டும்தாங்க நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாவது நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து முட்டையும் நம்ம காளானையும் பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதிலே வந்து சால்ட்டு எல்லாமே காரம் எல்லாமே ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அல்டிமேட்டாக இன்னமும் ருசியாக செய்யலாம். இப்போ இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பொரியட்டும். இப்போ கேப்சிகம் வந்து ஒரே கேப்சிகம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துக்குவோம். கேப்சிகம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். இந்த கேப்சிகம் வந்து எல்லாத்துலேயுமே தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ நமக்கு வந்து இந்த குடமிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த காளான் முட்டை ஃப்ரையை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுகிட்டே இருந்துட்டு இதில் சப்போஸ் சால்ட்டு பத்தலைனா மட்டும் சேருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் ஃபைனலாக வந்து பெப்பர் பொடி சேர்த்துட்டு புளிப்பு சுவைக்காக ஒரு லெமன் நம்ம கடைசியாக பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சதுக்கப்புறம் பரட்டி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. அப்பப்போ செம்ம டேஸ்டான சூப்பரான மஷ்ரூம் கேப்சிகம் வச்ச முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் காரத்துக்கு பெப்பர் பொடி மட்டும் சேர்த்துருக்கிறதுனால பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ஒரு அல்டிமேட்டான ருசியில் இருந்துச்சு. ஸோ இனிமேல் காளான் வாங்கினா இந்த மாதிரி காளான் கேப்சிகம் வச்ச முட்டை பெப்பர் ஃப்ரை வந்து ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.